அன்பார்ந்தவர்களே, புனித வள்ளலாரின் அற்புதமான வேண்டுதல் ஒன்று தேம்பாவணியில் இன்று நமக்கு சிந்தனை தேனாக துளிக்கப் போகிறது. அது என்ன என்றால், குழந்தை இயேசுவை, இறைமகன் இயேசுவை புகழ்ந்து பாடுகிறார். அதே நேரத்தில் ஒரு வேண்டுதலும் செய்கிறார் வள்ளலார். அது என்ன? அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்ற அனைத்தும் நீயே, கதி நீயே, பிறந்தாய் உலகிற்கு உயிர் அந்நோய், பிறந்து எம் துயரும் எம் பகையும் துறந்தாய், எங்கள் சிறை தீர்த்தாய், துகள் பூட்டிய வீட்டு உயர்வாயில் திறந்தாய், இவை யாவரும் அறிய திறன் செய்து அருள் செய்து இறங்காயோ என்று மகவருள் படலத்திலே இந்த வேண்டுதல் அமைகிறது. இந்த செயலின் பொருள் என்ன? எங்களுக்கு அறமும் தாயும் தந்தையும் சுற்றமும் மற்றுள்ள யாவும் நீயே, எங்கள் இறுதி கதியும் நீயே, உலகிற்கு உயிர் போன்றவனே, நீ மனிதனாக பிறந்தாய், பிறந்து எங்கள் துயரங்களையும் பகைகளையும் நீக்கினாய், எங்கள் பாவச் சிறையை தீர்த்து வைத்தாய், பாவம் பூட்டி வைத்த வான்வீட்டின் உயர்ந்த வாயிலை திறந்து வைத்தாய். இவற்றை எல்லாரும் அறிந்து பயனடையுமாறு உனது வல்லமையை காட்டியும் அருளை கூட்டியும் இரக்கம் காட்ட மாட்டாயா என்பது இதன் பொருள். இந்த செயலுடைய கருத்து, எங்களுக்கு அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்றுள்ள யாவும் நீயே, எங்கள் இறுதி நிலையும் நீயே, உலகிற்கு உயிர் நீதான், நீ மனிதனாக பிறந்தாய், பிறந்து எங்கள் துயரங்களையும் பகைகளையும் நீக்கினாய், எங்கள் பாவச்சிறையை தீர்த்து வைத்தாய், பாவம் பூட்டி வைத்த வான்வீட்டின் உயர்ந்த வாயிலை திறந்து வைத்தாய். இவற்றை எல்லாரும் அறிந்து பயனடைய வேண்டும். அதற்கான உனது வல்லமையை காட்டுக, அருளை கூட்டுக, இரக்கங்காட்டுக என்றெல்லாம் வள்ளலார் வேண்டுகிறார். அறந்தாய் தந்தை சுற்றமும் மற்ற அனைத்தும் நீயே, கதி நீயே, பிறந்தாய் உலகிற்கு உயிர் அந்நோய், பிறந்தம் துயரும் வம்பகையும் துறந்தாய், எங்கள் சிறை தீர்த்தாய், துகள் பூட்டிய வீட்டுயர் வாயில் திறந்தாய், இவையாவரும் அறிய திறன் செய்தருள் செய்திறங்காயோ என்று இந்த செயல் அமைகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே பிறந்ததன் மூலமாக என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும், அருள் நன்மைகள் என்ன, பொருள் நன்மைகள் என்ன, இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து வள்ளலார் இந்த அருமையான வேண்டுதலை வைக்கிறார். எல்லாரும் அவன் யார், எத்தகையவன், அவருக்கும் நமக்குள்ள உறவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வேண்டுதலை வைக்கிறார். நாமும் இதே போல வேண்டுவோம். வாழ்க.